கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். ஆண்டவர் பிறந்த நாட்களாகி இந்த பண்டிகை காலங்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற ஊர்களை வாழ்த்துகிறேன், திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவத்துக்கான வசனம் மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்க பிறந்தார். சகல வியாதிகளையும் சொஸ்தமாக்க பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து அவர் ஊழியம் செய்த பொழுது எல்லா நோயாளிகளையும் சொஸ்தமாக்கினார். நோயாளிகளை சுகமாக்கினார். பாருங்கள், எவ்வளோ பெரிய அற்புதம். இந்த பூமியில் நோயினால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சிரமப்படுறாங்க, எவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் சுகம் கிடைக்கல, இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எவ்வளோ பணம் செலவு, எவ்வளோ அவங்களுக்கு வேதனை நினச்சி பாருங்கள். மார்க் 5 அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ தன்னுடைய வியாதிக்கு மருத்துவம் செய்து 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 எல்லா ஆஸ்தியும் அவள் இழந்து விட்டாளாம். ஆஸ்தியெல்லாம் இழந்த பிறகும் அவளுக்கு சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசுப்பட்டு வந்தோன்னா இயேசப்பா சுகம் ஆக்கிட்டார். புரியுதா? இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். என்ன பெரிய வியாதி இருக்கலாம், மருத்துவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், இயேசு உங்களை குணமாக்குவார். நிச்சயமாக குணமாக்குவார். அவரிடத்துல அந்த குணமாக்குகிற, சுகமாக்குற, சொஸ்தமாக்குற ஒரு வல்லமை இருக்குதுங்க, ஒரு சக்தி இருக்குதுங்க. அவரால் முடியும். எவ்வளோ பேர் இன்றைக்கி சுகமாக்கப்படுறாங்க. கர்த்தர் அதிசயங்களை சிலர் ஊழியத்தில் சாட்சிகளை பாருங்கள், கேளுங்க. கேன்சர் சுகமானது, ஆஸ்துமா சுகமானது, எலும்புகள் பொருந்தினது, எவ்வளோ சாட்சிகளை பார்க்க முடிகிறது. எவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்க முடிகிறது. தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தேவ பிள்ளைகளே, இயேசு எதற்காய் பிறந்தார்? வியாதியோடு இருக்கிற மக்கள் வியாதி இல்லாமல் வாழ வேண்டும், அவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும். இந்த நோக்கத்தில் அவர் பிறந்தார். நிச்சயமாய் உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், உங்கள் குடும்பத்தில் யார் வியாதிப்பட்டிருந்தாலும் அவங்க வியாதி எல்லாவற்றையும் விலக்குவார், எல்லாவற்றையும் விளக்குவார். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது, இன்றைக்கு இறங்க போகிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த நோக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆம், எங்கள் அன்பு தகப்பனே, சகல வியாதியஸ்தரை சுகமாக்கினவரே, சகல விலகினப்பட்ட மக்களையும் விலகினத்தில் விடுதலாக்கினவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பிறந்தது வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்குவதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குங்க. யாரெல்லாம் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் விலகினப்பட்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீர் அவர்களை இப்பொழுது குணமாக்கும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தலையிலிருந்து கால் வரையிலும் அற்புதங்கள் இப்போது நடப்பதாக. மின்சாரம் பாய்ந்து செல்வதைப் போல தேவ வல்லமை பாய்ந்து செல்லட்டும் என்று ஜெபிக்கிறேன். நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், பேச முடியாதவர்கள் பேசட்டும். வயிற்று சம்பந்தமான பலவீனங்கள், மூளை சம்பந்தமான பலவீனங்கள், பித்தப்பை சம்பந்தமான பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. இரத்தத்தில் கலந்திருக்கிற கிருமிகள் அழியட்டும். இப்போது எல்லாம் நார்மலாகட்டும். இனி டெஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்திருக்கிற பயம் விலகட்டும். நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளை எல்லாருக்கும் நீர் உருவாக்கி கொடுப்பீராக. நீர் அப்படி செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.